ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டமெண்டல் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற இது மாதிரி ரெகுலரான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஏர்னிங் பர் ஷேர். கம்பெனியோடைய முக்கியமான ஒரு ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னா ஏர்னிங் பர் ஷேர். இப்போது ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னா என்னென்னா அது ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா இருக்குது. அதாவது கம்பெனியோட டோட்டல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஏர்னிங் பர் ஷேர். அதாவது மொத்தமாக அந்த கம்பெனிக்கு எவ்வளோ வருமானம் வருது, அதில் ஒரு ஷேருக்கு அவங்க எவ்வளோ வருமானம் கொடுக்குறாங்க. இப்போது ஒரு கம்பெனி உதாரணத்துக்கு 100 ஷேர் வச்சுருக்கிறாங்க. அவங்க 100 ரூபாய் அந்த கம்பெனிக்கு ஏர்னிங் இருக்குது அப்படின்னா அப்போது ஏர்னிங் பர் ஷேர் வந்து 1 ரூபாய். அதாவது 100 ரூபாய் இன்கம் டிவைடட் பை 100 ஷேர்ஸ் மொத்தம். அப்போது இந்த ஏர்னிங் பர் ஷேரை எப்படி டைரெக்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னா கம்பெனியோடைய டோட்டல் ஏர்னிங்கு மைனஸ் டிவிடெண்ட் அமௌண்ட் எவ்வளோ டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது ஒரு கம்பெனி 100 ரூபாய் மொத்த ஷேர்ஸ் 100 ரூபாய் இருக்குது, 100 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னா மொத்தமாகவே ஒரு 10 ரூபாய் வந்து டிவிடெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அப்போ மொத்த ஏர்னிங் வந்து 90 ரூபாய் தான். அப்போது 90 டிவைடட் பை 100 இதுதான் வந்து அந்த கம்பெனியோடைய ஏர்னிங் பர் ஷேர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சம்மரைஸ் பண்ணுறேன். ஏர்னிங் பர் ஷேர்ன்றது கம்பெனியோடைய மொத்த வருமானம் டிவைடட் பை மொத்தம் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது. இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நிறைய பேருக்கு பேசிக்ஸ் தெரியாமல் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் பர்டிகுலராக ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னும் போது எவ்ரி குவார்ட்டர் இந்த ஏர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா எவ்ரி குவார்ட்டர் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆக நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய லாபம் அதிகமாச்சு அப்படின்னா ஏர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக ஷேர்ஸ் மாற போகிறதில்ல, லாபம் அதிகரிக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து ஒரு நல்ல சைன் அந்த கம்பெனியில் முதலீடு பண்ணுறதுக்கு. ஸோ ஏர்னிங் பர் ஷேர் என்னென்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டோட்டல் இன்கம் வகுத்தல் மொத்தம் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னு தான் ஏர்னிங் பர் ஷேர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய பேஜை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி பண்ணுற யூஸ்ஃபுல்லான தகவல்கள் உங்களை வந்து சேரும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பயன்படுத்திங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.